எத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் ரிவ்யூஸ்ல எங்களுக்கு கண்ணீரே வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா பார்க்கும்போது படத்தில் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயமுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை நான் வேறு விதமாக அணுகியிருக்கேன். என்னோட இது வேறு மாதிரி இருக்கும். பக்ரு சார் மேலேயோ கங்காங் சார் மாதிரியோ பயங்கர கோவம் இருக்கும் அப்போதைக்கு. ஏன்னா எனக்கு வயசு எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இவங்க சொல்கிறதுனால இவங்க இப்படி நடிக்கிறதுனால தானே நமக்கு நம்மளை இப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த பொசிஷன் வர்றதுக்கு இப்போது ஏற்றுக்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும். பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு தான் அவங்க மூவே போவாங்க. அதெல்லாம் நம்ம ஹர்ட் ஆகிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு யாருக்குமே பொதுமக்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ ஜாஃபர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் உடச்சிட்டார். இது மாதிரி எதுவுமே அவர் பண்ணல. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரை அப்யூஸ் பண்ணாலோ ட்ரோல் பண்ணாலும் அவர் ரொம்ப கேஷுவலாக அதை எடுத்துக்கிட்டு அடுத்தவங்க போயிடுறாரு. பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஹீரோவாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாளை பின்ன என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தரை பார்த்து வெங்கட் சுகுட்டன் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் சந்தோஷப்பட்டார்னா அதான் என்னோட வெற்றி. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்றீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மாறும்போது நாங்கள் நான் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு அதான் சொல்ல வர்றேன். கண்டிப்பாக அதான் ஒன்று இருக்குல்ல. இன்னொன்று சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும் அப்படிம்பாங்க. கோவத்தில் தான் அந்த சினி ஃபீல்டுக்குள்ள நான் ஒன்று சினிமாவை காப்பாற்றணுன்ற மூடலாம் நான் வரல. உள்ளே வந்துட்டு நம்ம அந்த உள்ளே வந்துட்டோங்கிறதுனால அதுக்கு நம்ம உண்மையாக இருப்போம் அப்படின்ற ஒரு மூடில் தான். என்ன கோவம்னு தெரிஞ்சுக்கணும். அதான் நம்ம சும்மா நடந்து போனால் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. சரி சும்மாவே சிரிக்கிறாங்க இல்லை, காசு கொடுத்து என்ன பார்த்து சிரிங்க, அந்த மூடு வந்துட்டேன் நான். மதிமாறன் படத்தில் நடிச்சிருந்ததுக்குமே நிறைய பாராட்டுகள் கிடைச்சது. நிறைய பேர் ரிவ்யூஸில் எங்களுக்கு கண்ணீரே வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக பார்க்கும்போது அந்த படத்துடைய வாய்ப்பு, அந்த படத்தோட ஷூட்டிங் செட்லாம் அனுபவங்கள் என்ன? அதே தான் அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ் கொடுக்குற அதே அந்த டைமில் தான் பாலாசார் ஆஃபீஸ்க்கும் ஒரு ஃபோட்டோ போய் கொடுக்க போயிருந்தேன். அங்கே இவர் மந்த்ரா வீரபாண்டியன், எங்கள் படத்தோட டைரக்டர் மந்த்ரா வீரபாண்டியனுங்கிறவர் அப்போதைக்கு ஏடியாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு அசோசியேட் பாலாசாரோட அசோசியேட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் அப்போ ஏடியாக இருக்கும்போது என்னை பார்த்துட்டு என்னடா என் ஃபோட்டோஸ் கூட நான் சரியாக கொடுக்க மாட்டேன். ஒரு பெரிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பெருசாக்கி அதை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் இவ்வளோ சைஸுக்கு ஆமாம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே இன்னும் கொஞ்சம் கிங் சைஸ் மாதிரி பெருசாக வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஃபோட்டோ இதுதான் இவ்வளோ கொடுப்பேன். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்டான்னு கேட்டால் நான் ஹைட்டை ஹைட் பண்ணுவேன். அப்போயாவது கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வாய்ப்பு தருவாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட ஹைட்டை வச்சு ஒரு ஷேமிங்கோ ஒரு ஒரு கவுண்டரோ போயிடக்கூடாதுன்றதில் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கோவமும் இருந்துச்சு. நிறையா பக்ரு சார் மேலேயோ கங்காங் சார் மாதிரியோ பயங்கர கோவம் இருக்கும் அப்போதைக்கு. ஏன்னா எனக்கு வயசு எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இவங்க சொல்கிறதுனால இவங்க இப்படி நடிக்கிறதுனால தானே நமக்கு நம்மளை இப்படி கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த பொசிஷன் வர்றதுக்கு இப்போது ஏற்றுக்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும். நான் ஷார்ட்டாக இருக்கேன்னு ஏற்றுக்கிறதுக்கே எனக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க அதுக்கு முன்னாடியே அதை தெளிவாக தெரிஞ்சு அதுக்கு என்ன வரணும் அதை தாண்டி அந்த எல்லாரும் கொடுக்குற கவுண்டர்ஸை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. என்னால் அதை ஏற்றுக்க மென்டல் ஸ்ட்ரகிள் உங்களால் அது மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அவங்கள நீங்கள் பரிதாபப்பட்டு பார்த்தாலும் ரொம்ப பண்ண முடியாது. அவங்கள கேளிக்கை பொருளாகினாலும் அவங்க ஒரு நார்மல் மனுஷனாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ் அவரை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் மட்டும்தான் அப்படி பார்ப்பாங்க. பாக்கி எல்லாருக்குமே அவங்க பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு தான் அவங்க மூவே போவாங்க. அதெல்லாம் நம்ம ஹர்ட் ஆகிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு யாருக்குமே பொதுமக்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படி நடக்குதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் நிறைய சந்திச்சிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறதுனால அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ ஜாஃபர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் உடச்சிட்டார். இது மாதிரி எதுவுமே அவர் பண்ணல. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரை அப்யூஸ் பண்ணாலோ ட்ரோல் பண்ணாலும் அவர் ரொம்ப கேஷுவலாக அதை எடுத்துக்கிட்டு அடுத்தவங்க போயிடுறாரு. பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஹீரோவாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாளை பின்ன என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தரை பார்த்து வெங்கட் சுகுட்டன் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் சந்தோஷப்பட்டார்னா அதான் என்னோட வெற்றி. இப்போது இவன் பேரை சொல்லி என்னை யாரும் ட்ரோல் பண்ணாமல்
பார்க்க இந்த படத்தில் மதிமாறன் வர ஹீரோ மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஹீரோ மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க எனக்கு தெரியும். ஏன்னா என்னை இது வரைக்கும் அது மாதிரி சொன்னதில்லை. அந்த ஹீரோன்ற வார்த்தை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலோ அது அவங்களுக்கு கனெக்டிவிட் ஆச்சுனாலோ அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அதான் என்னோட வெற்றி. ஸோ அது மாதிரி நம்மளும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் மக்களுக்கு வந்து உதவியாக இருப்போன்ற ஒரு மூடில் தான் ஆனேன். அதை தாண்டி இந்த படம் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயமுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை நான் வேறு விதமாக அணுகியிருக்கேன். என்னோட இது வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து ரொம்ப ஜாலியான லவுடி ரொம்ப வித்தியாசமான ஆள். நான் வித்தியாசமான அப்படி கிடையாது. ரொம்ப அதை வேறு மாதிரி பார்ப்பேன். நான் என் மைண்டை நானே ஏமாற்றிக்கிட்டு இப்போது ஒரு சுச்சுவேஷனை நானே கிரியேட் பண்ணிவிடுவேன். அதாவது இப்போ நீங்கள் என்னை பார்த்து என்னை சிரிக்கிறதுக்கு நீங்கள் வரீங்க, இல்லை நீங்கள் அபியூஸோ ஏதோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் மீட்டில் நடக்கும். அதுக்கு முன்னாடி நானே சத்தமாக பேசி இல்லைனா விசித்திரமாக ஏதாவது சம்திங் பண்ணி அதனால தான் நீங்கள் என்னை பார்த்து அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனை நானே கிரியேட் பண்ணிவிட்டு அதனால தான் நம்மளை பார்த்தாங்க, ஸோ நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நானே ஒரு சீனை கிரியேட் பண்ணிவிட்டு என்னை நானே ஏமாற்றிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பண்ண முடியல. இதெல்லாம் பயங்கர போல்டாக ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த கேரக்டர் வந்து மூஞ்சுக்கு நேராக நம்மளை வந்து அபியூஸ் பண்ணுவானுங்க, முகத்துக்கு நேராக நம்மளை வந்து இது பண்ணுறத ஃபேஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த 25 வருஷம் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சனோ அந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை இந்த 35 நாள் இந்த படத்தில் வந்து எனக்கு கொடுத்துருச்சு. என்னால் இப்போ ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இன்னையே இப்போ மூஞ்சுக்குள்ள திட்டினா கூட அப்படியா சார் தேங்க்யூ சார் அப்படின்றவேன். இல்லை நீங்கள் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொன்னீங்கன்னா உங்களுக்காக வேணால் ஒரு 2 நிமிஷம் நான் ஹர்ட் ஆகிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவேன். இந்த பக்கம் வர்றதுக்கு இந்த படம் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு 4 பேருக்கு வந்துச்சுன்னா, ஏன்னா மக்களை வந்து நம்ம நீங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம். முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்துட்டோம். இது கொஞ்சம் பெரிய மீடியமில் சொல்லி பார்க்குறோம். எங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்கிறது வந்து சொல்லிட்டோம்னா அவங்க அதுக்கு இப்போ நீங்கள் அடிக்கிறீங்க சார் எனக்கு வலிக்குது அப்படின்னு நான் சொல்லாமல் இருந்தேன்னா நீங்கள் இன்னும் 2-3 வாட்டி அடிப்பீங்கல்ல. அட்லீஸ்ட் நான் வலிக்குதுன்னா சொல்கிறேன். நான் திரும்பி அடிக்கிறது தான் என்னோட வயலன்ஸ் ஆகும். நீங்கள் அடிக்கிறீங்க, நீங்கள் ட்ரோல் பண்ணிங்கன்னா திரும்பி நான் உங்களை ட்ரோல் பண்ணுவேன், உங்களோட இதை வச்சு உங்களோட அப்பியரன்ஸ் வச்சு நான் பாடி ஷேமிங் பண்ணுவேன்னு சொல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது நான் மக்கள்கிட்டே விட்டேன். நான் உங்களை பண்ணுங்கன்னு சொல்லலை, பண்ணலன்னு சொல்ல. எனக்கு வலிக்குதுன்னா தான் நான் கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். அது என்னோட தப்புன்னு இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தது என் தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக டுவார்ஃபிசம் பற்றி வந்த படங்கள்னு பெருசாக இந்தியன் சினிமாலே எதுவும் பெருசு கிடையாது. இப்போது இந்த மதிமாறன் படம் தான் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பேசியிருக்குது. ஆனால் மதிமாறன் படம் வர்ற இதே வருஷத்தில் தான் வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த பாடி ஷேமிங் கமெண்ட்ஸு இன்னும் நிறையா இதெல்லாம் நம்ம வந்து டேபு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோமோ அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப எளிதான பெரிய படங்கள்லேயே கூட அந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பக்கம் ஒரு படம் எப்படின்னு நம்ம பார்த்து அதே மக்கள் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க, இந்த பக்கமும் அதே மக்கள் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்னென்னா அவங்களுக்கு தெரியலை, அதுதான் தப்பாக எனக்கு தெரியுது. அவங்களுக்கு வந்து தெரியாமல் தான் பண்ணுறாங்க. அது அவங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் நினைக்கிறோம். இப்போது யாருமே ஹர்ட் பண்ணுறதுக்காக இப்போது உருவைக்கேலி பண்ணணும் அப்படின்னுக்காக பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவனோட நேச்சர். அவரை திருத்த முடியாது. அவனை திருத்த நம்ம போய் எதுங்க அவனை திருத்திங்க? அவன் தான் திருத்தணும், நம்ம போய்லாம் திருத்த முடியாது. யாரையும் நம்மளுக்கு திருத்தலாம் நம்மளுக்கு டைம் இல்லை. நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்கள். பாடி ஷேமிங் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சு பண்ணிங்கன்னா தப்பு இல்லை. தெரியாமல் நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகும். நீங்கள் செய்கிறது பாடி ஷேமிங்கிறது தெரியாமல் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தான் எஜுகேட் பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். அது ஓரளவுக்கு இந்த படம் மூலமாக பண்ணுவோம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை தாண்டி அதான் ரொம்ப வருஷமாக அதை நம்ம நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் காமெடி அப்படின்னு இருக்குல்ல, ஒரு டக்குன்னு ஒரு கவுண்டர் அடித்தா நம்ம மறந்து அது நம்மளை பாதிச்சா கூட. இப்போது ஒருத்தர் நல்லா ஃபேட்டாக இருக்கிறவரோ ஒருத்தருக்கு வந்து குள்ளமாக இருக்கிற ஒரு கண்டென்ட் சொன்னால் ஃபேட்டாக இருக்கிறவர் சிரிச்சுட்டு அவர் நார்மலாக போயிடுறாரு. ஃபேட்டாக இருக்கிற காமெடி வர்ற வரைக்கும் இவருக்கு வந்து அதை தப்பாக தெரியல. அந்த காமெடி வந்தால் தான் இவருக்கு வந்து அது ஹர்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை ஒருத்தவங்களும் பர்சனலாக அவங்களுக்கு ஃபீல் ஆகிற வரைக்கும் அது காமெடியாக வந்து அவங்க வந்து நினைக்கிறது தான் அவங்களோட தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி எனக்கு காமெடிஸில் இந்த கவுண்டர் காமெடிஸ் வர்றது வந்து ரொம்ப சங்கட்டமாக தான் இருக்குது இப்போதைக்கலாம். ஏன்னா அது ஓகே, கவுண்டர் காமெடி நல்லாயிருக்கும். அதை தாண்டி ஒருவோட பர்சனல் அப்பியரன்ஸை வச்சு அதை பண்ணும்போது எனக்கு வந்து நிறையா பேர் மேலே வருத்தங்கள் இருக்குது. அதை தாண்டி நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது ரசிக்க ஆரம்பிக்கிறது வந்து பொதுமக்களோட அவங்களோட சாய்ஸ் தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நினைக்கிறேன். இப்போ தானே ஃபெமினிசம் பற்றி இப்போ தான் ஓரளவுக்கு தெளிவாக எல்லாம் பேசுகிறாங்க. கேஸ்ட்டை பற்றி இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாருமே தெளிவாக பேசுகிறாங்கும் போது நம்மளோட வழியே நம்ம சொல்லுவோம். அவங்க கேட்டாங்கன்னா அது கொடுத்து கேட்பாங்கன்ற நம்பிக்கை. எல்லா விஷயத்தையும் இப்போ உள்ள ஜெனரேஷன் அதே எவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவிட்டி இருக்கோ அதே அளவுக்கு பாசிட்டிவிட்டியும் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதையும் சொல்லிடணும். அதான் நம்ம சுத்தமாக சோஷியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணோன்னா பாசிட்டிவிட்டி சரசரசரசன்னு ஒரே நாளில் வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு அது மாதிரி இருக்கிற மக்களையும் எனக்கு நிறைய பேர் தெரியும். அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குன்றதுக்காக சில நேரத்தில் எல்லோரும் கலாய்ப்பானுங்க. என்ன யார் இருந்தாலும் அடிக்க மாட்டாங்க, சும்மா அடிப்போன்ட்டு
அது மாதிரி யூனிக்னஸ்க்காக நிறைய பேர் பண்ணுறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது 2 நாள் அடிப்பானுங்க, 3 நாள் மறந்துடுவானு, அவ்வளோதான். 2 நாள் கண்டென்ட் தான் எதாக இருந்தாலுமே. ஆக்சுவலாக மதிமாறன் படத்தில் வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் கிளைமேக்ஸில் வர டயலாக்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு கண்ணு கலங்க வைக்கிற டயலாக்ஸ்னாலே அதுதான் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் சார் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டயலாக் இருந்தது. ஸோ அந்த டயலாக் நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்க அந்த இடத்துல? இல்லை அது எங்கள் படத்தோட கோரே அதுதான். அது நான் முழுக்க அந்த படம் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி, ஏன்னா படத்தோட முழு மெசேஜுமே அந்த ஒரு டயலாக் தான். அதுதான். ஏன்னா அதுதான் என்னன்னா, நான் ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, அதுக்கப்புறம் திரும்பி அந்த க்ரைம் இதுலேயும் சரி, நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த படத்துலேயும் நாங்கள் காமிச்சிருப்போம். அது இன்னும் நல்லா கன்வே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது கரெக்டாக கன்வே ஆச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. என்னென்னா, ஸ்கூலில் நான் வந்து ஃபஸ்ட்டு அப்யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு அப்புறமேக்கே நான் வந்து பாராட்டுவாங்க. அதுதான் இது எல்லாமே எங்கள் டேரக்டரோட விஷயம். எங்கள் டேரக்டர் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் வச்சு தான் அவர் வந்து முழுக்க ஓரளவுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற விஷயமாக தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜில் வந்து என்னை வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டான்ஸுன்ற ஏதோ ஒரு டேலண்ட்டோ ஏதோ ஒன்று இருக்குன்றதுனால பரவாயில்லையே இவனுக்கிட்டே இருக்கே அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த க்ரைம்லேயும் அதே மாதிரி தான். என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஃபஸ்ட் டைமில் என்னை பார்த்தோன்னே குள்ளமாக இருக்கான் அப்படிங்கிறத அவங்க மைண்டில் படுது. அதுக்கப்புறம் டேலண்ட் இருக்கணுன்னே பரவாயில்ல, இந்த பையனும் நல்ல பையனாக தான் இருக்கிறான், நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, தெரிஞ்ச பையனாக தான் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வருது இல்லை. அதுதான் நாங்கள் பிரேக் பண்ணோம். இப்போது டேலண்ட் இல்லாதவன்லாம் டேலண்ட் இல்லை, எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கும், எல்லாம் ஓகே இருக்கட்டும். டேலண்ட் இல்லாதவன் அதை ப்ரூவ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் நீங்கள் கொண்டு வர்றீங்கல்ல. நீயும் அச்சீவ் பண்ணுப்பா, எல்லாரும் உன்னை கொண்டாடுவாங்க அப்படிம்பாங்க. என்னப்பா உங்களுக்காகலாம் நான் அச்சீவ் பண்ணணுமா? நான் எனக்காகனா பண்ணாலும் ஓகே, என்ன சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக நான் அச்சீவ் பண்ணணும்னா ஓகே, மகிழ்ச்சி. நான் அது இப்போ நீ என்னை ஏற்றுக்கணும், இவர் என்னை ஏற்றுக்கணும், ஒவ்வொரு புதுசாக ஒருத்தர் என்ன பார்ப்பாரு, அவரும் என்னை ஏற்றுக்கணும். அதுக்கெல்லாம் நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் என்னை ஏற்றுக்க வேண்டாம். நான் நானாகவே இருக்கேன். இந்த உலகம் எப்போ வந்து இந்த மொத்த சொசைட்டியும் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் இந்த லைஃப் இதெல்லாம் வாழ முடியும், இல்லைனா என்னால் வாழவே முடியாதுன்னு கிடையாது. நான் இதையும் சகிச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் நான் சகிச்சுக்கிட்டு தான் வாழ்கிறேங்கிறத வந்து நாங்கள் தெளிவாக அவங்ககிட்ட சொல்லிடுறோம். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மாறும்போது நாங்கள் வந்து நான் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அதான் சொல்ல வர்றேன். கண்டிப்பாக அதான் ஒன்று இருக்குல்ல, இன்னொன்று சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும் அப்படிம்பாங்க. அது விட்டுருக்குங்க. டேலண்ட்டுங்கிற இது வந்து அது டேலண்ட்டை தாண்டி அவங்க நினச்சா நானும் அதான் நினச்சேன். எனக்கும் கிரிக்கெட் நல்லா ஒரு நினச்சா நான் கிரிக்கெட் நல்லா கொண்டு வந்துடுவேன். கிரிக்கெட் மட்டும் தான் என்னோட டேலண்ட்டுன்னு கிடையாது. எல்லாருமே எல்லா துறையிலையுமே பெரிய ஆளாக வரலாம். அதுக்கான உழைப்பு போட்டால் அவங்க ஈஸியாக வந்துடலாம். அதை தாண்டி அவங்களோட உழைப்பையே நீங்கள் வந்து அதை டேலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து குறைபாடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் ஒரு தப்பான விஷயங்கள். அது நிறைய பேர் அது அவங்களுக்கு தெரியாமல் சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நினச்சி சொல்லிடுவாங்க. பரவாயில்ல, அந்த பையனுக்கு இப்படி இருந்தால் கூட அவன் நல்லா படிக்கிறான், அந்த பையனுக்கு இப்படி இருந்தால் கூட அவன் நல்லா டான்ஸ் ஆடுறான், நல்லா இப்படி ஒரு ஷார்ட்டாக இருக்கிறதுனால தான் கிரிக்கெட் நல்லா விளாட்றான் அப்படின்லாம் சொல்கிறது வந்து அது காம்ப்ளிமெண்ட் கிடையாது. ஒரு 2 தண்டால் கூட எடுக்கிறான்னா அவனுக்கு கை சின்னதாக இருக்குது, அதனால தான் நல்லா தண்டால் எடுக்கிறான்னு சொல்லுவான். என்னடா அது எதுக்கு அப்புறம் என்ன தாண்டா பண்ணுறது நாங்கன்ற மாதிரி தான். இது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நினச்சி சொல்கிறாங்க. அது காம்ப்ளிமெண்ட் இல்லை அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு சொல்லிட்டோம்னாலே இதனால தான் இது நடக்குது அப்படின்னு மெஷர் பண்ணாமல் இருந்தாலே சரியாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். அது எங்கள் டேரக்டரும் வந்து இதை ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு நினச்சாரு. ஓரளவுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம்னு நம்புகிறோம். கண்டிப்பாக ரொம்பவே தெளிவாக இருந்தது படம். ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல வந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக கன்வே ஆயிருந்தது. இப்போ நீங்கள் கேட்டிங்க அது கன்வே ஆச்சான்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு வந்து கன்வே ஆயிருந்தது, நாங்கள் ரிவ்யூஸில் எடுக்கும்போதுமே பார்த்தோம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் இப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக சினிமாக்குள்ளே வந்திருக்கீங்க. பொதுவாகவே வந்து சினிமாவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணி வெளியே போகிறதும் நடக்கும். சில பேருக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணுறவங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, உங்களை எல்லாருக்கும் அடையாளம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வெங்கட்டா சூப்பராக அடிப்பாருப்பா அப்படின்னு இப்போ ஒரு இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ உங்களை பார்த்து தான் அடுத்து 4 பேர் உள்ளே வரணும். அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அதான் நானே வந்து இது மாதிரி பயங்கர ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் வந்து நான் பாசிட்டிவிட்டி எங்கேயாவது இருக்கான்னு தேடிக்கிட்டே இருப்பேன். நான் முக்கால்வாசி பார்த்து இந்த 5 வருஷத்தில் வந்து நிறையா பேரோட ஜெயிச்சவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஜெயிச்சவங்களோட இன்டர்வியூஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாருமே அந்த வெற்றியை நோக்கி போனால் மட்டும்தான் அது கிடைக்குதுன்னு கிடையாது. கடைசி வரைக்கும் எனக்கு எல்லாமே லேட்டாக தான் நடக்கும். நான் சொன்ன மாதிரி எனக்கு கடைசி வரைக்கும் வெற்றி கிடைக்கவே இல்லை. அதை நோக்கி நான் போயிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ வெற்றியை பற்றி நான் யோசிக்கல. அதுக்கான ப்ராசஸில் வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அது என்னோட வேலையாக பார்த்தேன். இப்போ வந்து வேலை தேடுறதே ஒரு பெரிய வேலைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நான் அதை நோக்கி போகிறதே எனக்கு வந்து அதுக்கே நான் இப்போ போய் இந்த ஸ்டேஜில் அவார்டு ஸ்டேஜில் போய் நான் என்ன பேசணும்னு நான் யோசிக்கிட்டு இருந்தேன்னா என்னால் வேலை செய்ய முடியாது.
நான் அதுக்கான வேலைக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை தாண்டி அந்த டைம் பீரியடுங்கிறது வந்து இப்போ விஜய் சேதுபதி சார் 30 வயசுக்கு மேலே தான் வந்து அவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. பீட்டர் டிங்லேஜ் வந்து 29 வயசில் தான் வந்து வந்தாருங்கிறதா நான் ஃபஸ்ட்டு பார்த்து அவர்கிட்ட இதெல்லாம் பாசிட்டிவிட்டியை திருடி வச்சுப்பேன். வச்சுக்கிட்டு நம்மளும் 30 வயசில் இது மாதிரி ஆயிடலாம், நம்மளும் 29 வயசில் அவ்வளோ கிடையாது. நம்மளோட லைஃப் வேறு, அவங்களோட லைஃப் வேறு. எனக்கு நினச்சிருந்தா நான் 25 வயசுலேயே நான் நல்லா வந்திருக்கலாம், நல்லா வந்திருந்தேன். ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு பேக் வந்துச்சு. ஸோ எல்லார் லைஃப் மாதிரி எல்லா லைஃப்பும் அமையாது. அதனால உங்கள் லைஃப் யுனைக் லைஃப் தான். அது ஒரு மிராக்கிள்னு சொல்லக்கூடாது. அது என்னென்னா இத்தனை என்ன பாருங்கள், ஒரு 5 வருஷமாக ஒருத்தன் ஃப்ரேமில் நிற்கிறதுக்கு கஷ்டப்படுறான், 6வது வருஷம் லீடாக ஒரு படம் பண்ணுறான், எந்த பேக்ரவுண்டும் அவனுக்கு கிடையாது, அவன்கிட்ட இப்போ வரைக்கும் பஸ்ஸில் தான் வர்றான், ஒயிட் போர்ட் பஸ்ஸில் தான் வர்றான். ஸோ அது பிரச்சனை கிடையாது, அது நடக்கும். ஏன்னா அதை நோக்கி நீங்கள் தெளிவாக போய்கிட்டே இருங்க. என் ஃப்ரெண்ட்ஸே என்ன இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் அதான் சொல்லுவாங்க. நிறையா பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நிறையா பேர் இந்த இதுலேருந்து சினி ஃபீல்டில் பண்ணணுங்கிற ஆசையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. நீ பரவாயில்லடா, நீ இன்னமும் நீ இருந்த, அதனால தான் உனக்கு இது கிடச்சிச்சின்னு நினச்சி என் வெற்றியை நிறையா பேர் அவங்க வெற்றியை நினச்சி பார்க்குறாங்க. எனக்கு என்ன சுற்றி இருக்கிற மக்கள் நிறையா பேர், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க நினச்சிருந்தா அதான் அந்த இது தோண்டிக்கிட்டே போவோம். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போச்சுன்னா இது அங்கே தான் இருக்கும் டைமண்ட், அதை தாண்டிட்டு நான் திரும்பி போகிற ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அது மாதிரி தான். அது நம்ம இதுதான் பார்த்துன்னு க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பின்னாடி போகிறதுக்கு எனக்கு தெரியல. நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வச்சுருக்கேன். ஒரு மாதிரி எங்கள் வீட்டில் தான் சொன்னாங்க, நீ படித்து வச்சுக்க, உனக்கு ஏதாவது இல்லைப்பா கபால் என்றைக்காவது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கபால் தொடர்ந்து பாரு, உனக்கு கை கொடுக்குமப்பாங்கிற மாதிரி. அதை எம்எஸ்சி ஏதாவது உனக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கு வழி இல்லைன்னா திடீர்னு போய் எதுக்காவது போய் ஒர்க் பண்ணு, திடீர்னு ஒர்க் பண்ணலாம், அந்த எம்எஸ்சி ஒன்றா காப்பாற்றும் அப்படின்றதுனால படித்து வச்சுக்கிட்டது தான். நான் அது அப்போ எனக்கு தெரியும். நான் 2014 நான் இது ஒரு கோவத்தில் தான் சினி ஃபீல்டுக்குள்ள வந்தேன். நான் ஒன்றும் சினிமாவை காப்பாற்றணுன்ற மூடலாம் நான் வரல. உள்ளே வந்துட்டு நம்ம அந்த உள்ளே வந்துட்டோங்கிறதுனால அதுக்கு நம்ம உண்மையாக இருப்போம் அப்படின்ற ஒரு மூடில் தான் இருந்தேன். என்ன கோவம்னு தெரிஞ்சுக்கணும். அது சொசைட்டி மேலே பயங்கரமாக கோவம் இருக்க முடியாது. சொசைட்டி மேலே என்னன்னா, அதான் நம்ம சும்மா நடந்து போனால் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, சரி சும்மாவே சிரிக்கிறாங்க இல்லை, காசு கொடுத்து என்ன பார்த்து சிரிங்க, அந்த மூடு வந்துட்டேன் நான். அப்படி என்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுங்க, வாங்கிக்கிறேன், அப்புறம் நீங்கள் சிரிங்க அப்படின்ற மாதிரி அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு 2 விஷயந்தான். ஒன்று டேலண்ட் எல்லாம் காமிச்சு எதாவது பண்ணணும், அப்படி இல்லைன்னா கலைத்துறைக்குள்ளே போகணுங்கிறது காரணம் என்னென்னா, அதான் ஒரு பயங்கர கோவம் இருக்குது. நான் அப்புறமா சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அது சொசைட்டி மேலேன்னு ஏமாற்றி வச்சுருக்கேன். சொசைட்டி மேலேயும் பெருசாக இல்லை, இருக்குது சில பேர் மேலே கோவங்கள் இருக்குது. அதான் நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு மூடு எனக்கு போயிடுச்சு. ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம இதை அச்சீவ் பண்ணுறோன்ற மூடு. ஏன்னா வெற்றி எனக்கு கிடைக்கல. நான் துரத்தி பார்த்தேன், அது கிடைக்கலன்னொன்னையும் நான் போகிற வழியை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது கிடைக்காது, அதுதான் திராட்சை புளிக்குங்கிற மாதிரி. அதை விடுங்க, இது இந்த ரோட் நல்லா தானே இருக்குது, அப்படியே போவோம் அப்படின்ற மாதிரி தான். கஷ்டங்கள் வரும், எல்லாருமே கஷ்டப்படுறோம்ல, எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்போம். ஸோ நினச்சி பார்க்குறப்போ அது நல்லாயிருக்கும். பாருங்கள், இங்கே எது வரைக்கும் நான் நடந்தே வந்தேன் அப்படின்னு இப்போலாம் சொல்கிறாங்களே, அது நம்ம பார்க்குறப்போ என்னடா அது நாங்களும் தான் நடந்து வந்திருக்கோன்னு தோணும். ஆனால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. ஆமாம், அந்த பாதை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நினச்சி பார்க்குறவங்க போது அது வித்தியாசமாக அது தெரியும். ஒருத்தர் சொல்கிறத கேட்குறதுக்கு நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும், நம்ம அனுபவிக்கும் போது தான் அதோட இது தெரியும். பாட்டும் சரி படமும் சரி, ஃபஸ்ட்டு வாட்டி கனெக்ட் ஆகலைன்னா நம்ம லைஃப்பில் எங்கே அந்த படம் எப்போயாவது கனெக்ட் ஆகுதோ அப்போ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அந்த படம் வேறு மாதிரி தெரியும். அது மாதிரி தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு. அது வருது. தேங்க்யூ செங்கட்டுவன், நிறைய பேசுனீங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி நன்றி. தெத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.